விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்து மேடை உரை நிகழ்த்தியிருக்கிறார். மகாராஷ்டிரா தொடங்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவும், கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் என்ற ஒரு இழிவான கூட்டம் இழிவுபடுத்திய போது நாம் ஒரு அறைகூவல் விடுத்தோம். அனைவர் வீடுகளிலும் வேல் பூஜை செய்ய வேண்டும் என்று அனைத்து மக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தோம். அதைத் தொடர்ந்து தமிழகம் திரும்பி பார்க்கும் அளவு முருக பக்தர்கள் மாநாட்டையும் மதுரையில் நடத்தி திமுகவிற்கும் இந்து எதிர்ப்பாளர்களுக்கும் ஒரு சவாலை விடுத்து காட்டியிருக்கிறோம் எனவும் திரு எல் முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார். அதுபோன்றே விநாயகர் ஊர்வலமானது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பட்டி தொட்டி எங்கும் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதாகவும், இதற்கு இந்து முன்னணியினர்தான் முக்கிய காரணம் எனவும் திரு எல் முருகன் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார். மகாராஷ்டிரா தொடங்கி இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், கந்த சஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் என்ற ஒரு கூட்டம் இழிவுபடுத்தினார்கள். நாம் ஒரு அறைகூவல் விடுத்தோம், அனைவரும் வீடுகளில் வேல் பூஜை செய்ய வேண்டும் என்று. அனைத்து மக்களும் கொரோனாவை தாண்டி அவர்களுடைய வீடுகளிலேயே வேல் பூஜை செய்து வேல் யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தார்கள், ஆதரவை கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து தமிழகம் திரும்பி பார்க்கிற அளவுல முருகன் பக்தர்கள் மாநாட்டை நாம் மதுரையில நடத்தி திமுகவுக்கும் திகாவுக்கும் இந்து எதிர்ப்பாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை எடுத்துக்காட்டி இருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த விநாயகர் ஊர்வலமானது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் கூட ஒவ்வொரு கிராமம் பட்டி தொட்டி அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய அவர்களுடைய பணி, இந்து முன்னணியுடைய தொடர்ச்சியான பணியின் மூலமாக நாம் தொடர்ந்து திமுகவுக்கும் நம்முடைய இந்து கடவுள்களை எதிர்ப்பவர்களுக்கும் ஒரு சரியான பாடத்தை கொடுக்கின்ற நம்முடைய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்